வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் மும்பை இந்தியன்ஸோட IPL 2025 ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிளஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸும் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பியன் சைடுங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. 5 முறை வந்து பாத்தீங்கன்னா IPL வின் பண்ணிருக்காங்க. ஒரு வாட்டி IPL ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்குவாட் இருக்கும். ஓகே, அவங்க வந்து 5 முறை வின் பண்ணிருக்கலாம், சில டைம்ல குவாலிஃபை ஆகாம கூட இருந்திருக்கலாம் டாப் 4ல. பட் ஸ்டில் அவங்க கிட்ட ஸ்குவாட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் மும்பை டீமோட டேலண்ட் ஸ்கவுட்டிங் தான். ஏன்னா அவங்க கரெக்டான பிளேயர்ஸை சூப்பரா பிக் பண்ணுவாங்க. அது இந்தியன் டேலண்டா இருக்கட்டும் இல்ல ஃபாரின் டேலண்டா இருக்கட்டும், பக்காவா பிக் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா they could able to produce results. இன்னைக்கு 5 டிராஃபி அடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மெயின் ரீசன் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஸோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 பிரான்ச்சைசியை கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். எஸ், அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா விளையாட மாட்டார் அகைன் CSK. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோ ஓவர் ரேட்னால அவர் வந்து 1 மேட்ச் பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பும்ரா 2 வீக்ஸ் அவைலபிளா இருக்க மாட்டாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா தான் வந்து அமைய போகுது மும்பைக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஸ்டில் அவங்க ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ அதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் யூசுவல் என்னோட ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன், பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்பின்னர்ஸ் செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பேட்டிங் வைஸ் அவங்களோட ஸ்குவாட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ரோஹித் சர்மா ஹிட்மேன் இந்த வாட்டி நிறைய அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் நம்மளோட இந்தியன் T20 கேப்டன் அவரு. திலக் வர்மா சரியான ஃபார்ம்ல இருக்காரு. நமன்தீர் ஆப்வியஸ்லி அவரோட டேலண்ட்டை காமிச்சாரு லாஸ்ட் இயர் ஃபார் மும்பை இந்தியன்ஸ், அதனாலதான் ரீடைன் பண்ணிருக்காங்க. ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ரயன் ரிக்கல்டன் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயர். ராபின் மின்ஸ் இந்த மாதிரி ஃபிட்டா இருக்காரு. கண்டிப்பா சச் அ கிரேட் டேலண்ட்ங்க இவருக்கு. கண்டிப்பா இவருக்கும் நடுவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இவரோட டேலண்ட்டை நம்ம பார்க்க தான் போறோம். அண்ட் ஸ்ரீஜித் பேக்கப் விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேப்டன் ஹர்திக் பாண்டியா இருக்காரு. மிச்சல் சாண்டர் இந்த முறை மும்பைக்கு விளையாட போறாரு. ஸோ தட் இஸ் a great addition to them. வில் ஜாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் அடிஷன். அண்ட் டெவன் ஜேக்கப்ஸ்ங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த நேம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேலண்டட் யங்ஸ்டர் ஃப்ரம் நியூசிலாந்து. இதை தான் நான் சொல்ல வந்து மும்பை டீம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கவுட்டிங் சிஸ்டம் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை பேஸ் பண்ணி தான் அந்த பிளேயர் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டருங்க, ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இவரோட டேலண்ட் நீங்க பாப்பீங்க. அப்புறம் ராஜ் பாவா நல்ல ஒரு யங்ஸ்டர். இவர் அண்டர்-19 வேர்ல்ட் கப் விளையாடி இருக்காரு, வின்னிங் அண்டர்-19 டீம்ல இருந்திருக்காரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அப்புறம் சத்யநாராயணன் ராஜ், இவரும் ஒரு டேலண்டட் யங் ஆல்ரவுண்டர். கார்பின் போஷ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, இவரும் ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர். அப்புறம் விக்னேஷ் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் அவைலபிளா இருக்க மாட்டாரு. பட் வந்தோடனே பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவர்கிட்ட இருந்து நம்ம இம்பாக்ட் எதிர்பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ள வந்திருக்காரு. சோ இதுக்கு முன்னாடி அவர் MI விளையாடி இருக்காரு, பயங்கரமா போலிங் போட்டிருக்காரு, பயங்கரமா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சோ நிஜமாவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். ரீஸ்டாப்லி ஒரு டீசென்டான ஒரு ஆப்ஷன் தான். தீபக் சார் CSK ல இருந்து இந்த வாட்டி MI வந்திருக்காரு. இந்த வேங்கடே கண்டிஷன்ஸ் அவர் கண்டிப்பா நியூ பால்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அஸ்வினி குமார் அப்படின்ற ஒரு டேலண்டடான ஒரு ஃபாஸ்ட் பவுலரையும் எடுத்திருக்காங்க. அர்ஜுன் டெண்டுல்கர் வழக்கம் போல அவங்க டீம்ல எடுக்கிறது தான், சொல்றதுக்கு எதுவும் இல்ல. சோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அல்லா கசன்ஃபர் எடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜுரி ஆனதுனால அவருக்கு ஏத்த மாதிரியே முஜிபுர் ரஹ்மானை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. முஜிபுர் ரஹ்மானோட ஃபீல்டிங் வேணா மட்டமா இருக்கலாம், ஆனா அவரோட போலிங் ஸ்கில் எஸ்பெஷலி இன் T20 ரொம்ப டேஞ்சரஸான ஒரு போலருங்க. பிளஸ் கரண் சர்மா இன்னைக்குமே ஒரு லக்கி சாம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட்ல இருந்தாருன்னா அந்த டீம் வந்து டிராஃபி அடிச்சிரும். அந்த மாதிரி அவரையும் ஒரு பேக்கப் ஸ்பின்னரா எடுத்திருக்காங்க. சோ ஓவரால் இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுதுங்க, எந்த டவுட்டுமே கிடையாது. பெர்ஃபெக்டா இருக்கு. என்னைக்குமே மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அந்த இந்தியன் கோர் இருக்கு பாத்தீங்களா, அதை பக்காவா மெயின்டைன் பண்ணுவாங்க, ரீடைன் பண்ணிடுவாங்க. அதாவது கன்னு மாதிரி ஒரு 5 பிளேயர் இருப்பாங்க. இப்பயே எடுத்துக்கோங்க, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்லயுமே இதே மாதிரிதான். என்ன இஷான் கிஷான் இருந்தாரு அந்த டைம்ல. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா ஸ்டெடியா வந்து நின்னுட்டாரு. சோ அதுதான் ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ். இன்னைக்குமே அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பிளஸ். ஆஸ் வெல் அஸ் அவங்க வந்து கரெக்டான ஃபாரின் பிளேயர்ஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுப்பாங்க. அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா such a dangerous foreign players இருப்பாங்க. சோ நிஜமாவே we have to give them the huge credit. இந்த வாட்டியும் நல்லா ஆக்சுவலா ஆக்ஷன்ல பிளேயர்ஸ் எடுத்தாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் குள்ள போவோம். சோ ஓப்பனிங்ல நான் கண்டிப்பா ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கல்டன் விளையாடுவாங்க. ஏன்னா ரிக்கல்டன் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவரோட சர்வீசஸ் பெட்டரா யூஸ் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் நம்பர் 3ல திலக் வர்மா, நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். இவங்க 2 பேரும் அவங்க பொசிஷனை ஸ்வாப் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னா ரிக்கல்டன் அவுட் ஆனார்னா அடுத்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் திலக் வர்மா ரீப்ளேஸ் பண்ணுவாரு. ரோஹித் சர்மா அவுட் ஆனார்னா ரைட் ஹேண்டர் சூரியகுமார் யாதவ் ரீப்ளேஸ் பண்ணுவாரு. அண்ட் நம்பர் 5ல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் பிளே நமன்தீர் as an impact player. நம்பர் 6ல நான் ராஜ் பாவா விளையாடுவாங்க. நல்ல ஒரு டேலண்டட் ஆல்ரவுண்டர், ஜஸ்ட் 22 years old. ICC அண்டர்-19 வின்னிங் டீம்ல இருந்திருக்காரு அவரு. சோ அதனால நல்ல ஒரு டேலண்ட். நம்பர் 7ல கேப்டன் ஹர்திக் பாண்டியா வருவாரு. நம்பர் 8ல மிச்சல் சாண்டர், 9ல தீபக் சாஹர், 10ல ட்ரெண்ட் போல்ட் அண்ட் 11ல முஜிபுர் ரஹ்மான். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த பிளேயிங் 11 வந்து பாத்தீங்கன்னா
அதாவது நெக்ஸ்ட் வர மேட்சஸ்க்கு அப்பார்ட் ஃப்ரம் சிஎஸ்கே மேட்ச்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளேயிங்ல வந்து மோஸ்டா இருக்கும்ன்ற மாதிரி நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பும்ரா 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி இருந்தாலும் 11 குள்ள வந்துருவாரு. அப்ப லைட்டா டீம் டைனமிக்ஸ் மாறும். அப்ப நம்ம வந்து ப்ரிவியூல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சோ இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் 11 ஃபார் மும்பை இந்தியன்ஸ். சோ நீங்களும் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேனா தாராளமா இந்த ஒரு பர்டிகுலர் பிளேயிங் 11 சூப்பர் ப்ரோன்னு சொல்லலாம். இல்ல ப்ரோ நான் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாலும் நோ இஷ்யூஸ். நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பிளேயிங் 11 போடுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராங் சைட் நிறைய பில்டப் கொடுத்துட்டு அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ ஒரு சின்ன வீக்னஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா மேபி வந்து the fitness of certain players-ங்க. அதாவது இப்போ வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து 2 வீக்ஸ் கிடையாது. ஹர்திக் பாண்டியா ஃபுல் ஃபிட்டா எப்படி விளையாட போறாரு ஐபிஎல்? பிகாஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மேட்சஸ் இந்தியாவுக்கும் ஆடிட்டாரு. சோ அதனால அவரோட ஃபிட்னஸும் ஒரு கன்சர்ன் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ல இருந்து தான் வராரு. என்னதான் SIT20 அவர் விளையாடினாலுமே ஸ்டில் he was not 100% ஃபிட். சோ அவரோட ஃபிட்னஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா நிற்கும். ஏன்னா அவரோட ஃபீல்டிங் ரொம்ப புவரா இருக்கும். சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா as an இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா அவங்களால 3 ஃபாரினர் தான் விளையாட முடியும். இந்த ஒரு சேலஞ்சஸ் தான் இன் பிட்வீன்ல மும்பைக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? ஓவராலா அவங்க ஸ்குவாடு டேலண்ட் வைஸ் வேற லெவல் டீம். ஓகே மைனஸ் எடுத்துக்கிட்டா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஃபிட்னஸ் லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சர்னா எனக்கு தோணுது. மற்றபடி பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய கன்சர்னே கிடையாதுங்க இந்த டீம்ல. ஸோ ப்ராபப்ளி தே வில் பி என்ட்ரிங் இன்டு த டாப் 4. நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டேன். அதாவது இந்த பர்டிகுலர் மும்பை இந்தியன்ஸ் டீம் ஒன்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா வந்ததுக்கு அப்புறம் இன்ஜுரி இல்லாம கம்ப்ளீட்டா அந்த டோர்னமெண்ட் விளையாடுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா அவங்க டாப் 4 மட்டும் கிடையாது ஃபைனலிஸ்டா கூட போக சான்சஸ் நிறைய இருக்கு. நான் என்னைக்குமே எந்த டீமுமே இந்த டீம் தான் ஐபிஎல் தூக்க போகுதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ஃபைனல் போனதுக்கு அப்புறம் எப்படி வேணாலும் கேம் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா ஆன் த டே நீ எப்படி விளையாடுறன்றதுதான் பொறுத்து இருக்கு. சோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மும்பை டாப் 4 குள்ள போவாங்களா? மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.